ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுல ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி இதையும் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை, இதையும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். பொடியா நறுக்கின புதினாவும் கொத்தமல்லியும் ரெண்டும் சேர்த்து ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுல ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேருங்க. இது நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நம்மளோட போண்டாக்கு. இதுல நம்ம தயிர் சேர்த்துக்கோங்க, அதுக்கு பதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு வேணும்னாலும் நீங்க சேர்த்துக்கலாம். அப்படி உங்களுக்கு பேக்கிங் சோடா சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல சூடான எண்ணெய் இதுல விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நல்லா திக்கா கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம்னா இதுல நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட போட்டுக்கலாம். ஒரு கிண்ணத்துல இந்த மாதிரி பக்கத்துல தண்ணி வச்சுக்கோங்க. இதுல நல்லா கையை நனைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு எந்த அளவுல வேணுமோ அந்த அளவுல மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டி நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயை நல்லா காய வச்சிருக்கோம். இதுல இந்த உருண்டைகளை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கையை அப்பப்ப தண்ணியில நினைச்சிட்டீங்கன்னா இந்த மாவு கையில ஒட்டாம நமக்கு ஈஸியா வரும் போடுறதுக்கு. நினைச்ச உடனே ஈஸியா செய்யக்கூடிய ஸ்நாக் இது. இந்த பக்கம் டீ காஃபி போட்டுக்கிட்டு இந்த பக்கம் ஸ்நாக் பண்ணிடலாம். இதை எடுத்து நம்ம மோர் குழம்புல எல்லாம் கூட போடலாம். காய் இல்லாத நேரத்துல மோர் குழம்புக்கு இது நல்லா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இதுல கேரட், குடமிளகா, ஸ்வீட் கார்ன் அந்த மாதிரி பொடியா நறுக்கின வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து நீங்க இதுல பண்ணலாம். இதுல முட்டைக்கோஸ் போட்டீங்கன்னா கூட நல்ல டேஸ்டா இருக்கும். நம்ம எடுத்த அளவுக்கு இந்த சைஸ்ல 20 to 24 போண்டா வரைக்கும் போடலாம். இந்த மாதிரி நல்ல பொன்னிறமா பொரிஞ்சதும் எடுத்தோம்னா நம்மளோட கடலை மாவு போண்டா தயார். ஒரு வாணலியில அரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. ஒரு பங்கு அரிசி மாவு எடுத்தீங்க அப்படின்னா 2 பங்கு மோர் எடுக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கட்டி இல்லாம அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரிஜினலா செய்யறப்ப வெறும் அரிசி மாவுல தான் செய்வாங்க. நான் ஒரு கலருக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் சேர்க்கிறேன். இப்போ அடுப்புல வச்சு கிளற ஆரம்பிக்கலாம். மிதமான தீயில வச்சு கிளறிங்கன்னா 2 to 3 நிமிஷத்துக்குள்ளார இந்த மாதிரி நல்லா கட்டியா திரண்டு வந்துடும். இந்த மாதிரி நல்லா பாத்திரத்துல ஒட்டாம இப்படி திரண்டு வர்றப்ப நிறுத்திக்கோங்க அடுப்ப. ஈர கையால இப்படி தொட்டு பாத்தீங்கன்னா உங்க கையில மாவு ஒட்டாம இருக்கணும், அதுவும் பதம். இதை இப்ப நல்லா ஆற விட்டுடலாம். இது இப்ப நல்லா ஆறி இருக்கு. இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. பொடியா நறுக்கின பாதி வெங்காயம், காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 4-5 கருவேப்பிலை இலைய பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கிண்ணத்துல பக்கத்துல தண்ணி வச்சுக்கோங்க. கையை நல்லா நனைச்சுக்கிட்டு இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கையை நல்லா நனைச்சுக்கோங்க. நனைச்சுக்கிட்டு கொஞ்சமா மாவை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி ரவுண்டா திரட்டிட்டு நம்ம வடெல்லாம் தட்டுறதுக்கு தட்டுவோம் பாத்தீங்களா, அதே மாதிரி கையில வச்சு மெதுவா இந்த மாதிரி தட்டி நடுவுல ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்ப இதை நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம தட்டி வச்சிருக்கிற வடைகளை போட்டுக்கலாம். எல்லா மாவையும் இந்த மாதிரி வடைகளை தட்டி போட்டு ஒரு பக்கம் நல்லா சிவந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போடலாம். நல்ல முறுமுறுன்னு ஆகுற வரைக்கும் இதை வேக விட்டு எடுக்கலாம். மிதமான தீயில அடுப்பு வச்சுக்கோங்க. 2 பக்கமும் நல்ல பொன்னிறமா ஆனதும் எடுத்தோம்னா நம்மளோட வடைகள் தயார். அரை கப் மாவு எடுத்தோம்னா அதுல 7 to 8 வடைகள் செய்யலாம் இந்த சைஸ்க்கு. டிஃபன் சாம்பார், தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, புதினா சட்னி எல்லாத்தோடையும் இது நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப பாருங்க 7 வடைகள் இருக்கு. நான் ஒரு வடையை தான் இந்த மாதிரி போண்டாவும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். கிட்டத்தட்ட 8 வடை வரும். இதுல குழந்தைங்களுக்கு பண்றப்ப இதுல பொடியா நறுக்கின கேரட், கேபேஜ் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து நீங்க போட்டு வெஜிடபிள் வடையா செய்து கொடுக்கலாம். இது நீங்க ஸ்கூல் ஸ்நாக்கு கூட அனுப்பலாம், நல்லா இருக்கும். இப்ப நம்மளோட போண்டாக்களும் தயார். இது மாவு தயார் பண்ண உடனே வடைகளை சுட்டு எடுத்துருங்க. கொஞ்சம் நேரம் ஆனதுனாலும் எண்ணெய் குடிக்க ஆரம்பிக்கும் இது. இப்ப நான் ஒண்ணு பிரிச்சு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னா, நம்ம நார்மல் உளுந்து வடை மாதிரியே நல்லா இருக்கும். வெளியில நல்லா கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா இருக்கு பாருங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப் அளவுக்கு நறுக்குன கேபேஜ். இது நல்லா நறுக்கிட்டு தண்ணியில் ஒரு தடவை நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த கேபேஜோட வாடை இல்லாமல் இருக்கும். ஸோ இதை நான் வடிகட்டி எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன்.
அதுக்கப்புறமா இதுக்கு தேவை 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். அப்படி உங்களுக்கு ஒருவேளை கார்ன்ஃப்ளவர் மாவு கிடைக்கல அப்படின்னா அரிசி மாவு போட்டுக்கோங்க. பட் பெஸ்ட் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு தான். சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு, தேவையான அளவு உப்பு, ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி காரப்பொடி எடுத்துக்கோங்க. நான் இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. அவ்வளோதாங்க இதுக்கு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா போட்டு கலந்துருவோம். இதில் நீங்கள் கேபேஜோட கேப்சிகம், சின்ன சின்னதாக நறுக்கின கேரட்டு அந்த மாதிரி எல்லாம் வேணால் கூட போட்டுக்கலாம். பட் வெறும் கேபேஜ் போட்டிங்கனாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நம்ம கலந்து முடிச்சுட்டு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். முதல்லையே தண்ணி சேர்க்க வேண்டாம். இதில் லேசாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. ஒரேடியாக தண்ணி விட வேண்டாம். ரொம்ப தண்ணி இழுக்காது. இது இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்தாப்பில் வர்ற மாதிரி எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் உதிராக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம பக்கோடா எல்லாம் அப்படி உதுத்து விடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உதுத்து இப்படி போட்டுடுங்க. எப்போ நான் எண்ணெய் வச்சாலும் கரெக்டாக வந்துடுவாங்க இவங்க. கொஞ்சம் இதானோடனே திருப்பி விடுங்க. இப்போ நம்மளோட கிறிஸ்பி கேபேஜ் பக்கோடா தயார். கல் வச்சுருக்கேன், ஸோ அதில் எடுத்து போட்டுடலாம். ஸோ எண்ணெய் அனுச்சுன்னா கூட நமக்கு தேய்க்கிற வேலை மிச்சம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்க வேண்டியது தான். சிம்பிளாக தயார் பண்ணக்கூடிய ஒரு ஆனியன் பக்கோடா, அதுவும் நம்ம பேக்கரியிலலாம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆனியன் பக்கோடா. இதுக்கு நான் வந்து 2 பெரிய வெங்காயம் எடுத்து மெல்லிஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி லேசாக கையில் உதுத்து விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த 2 வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான உப்பு போட்டுக்கிறேன்னா, உப்பு போட்டு இது லேசாக கையில் இப்படி நொறுக்கு நாப்பில் பிசைஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி பிசைறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வெங்காயத்துலேருந்து தண்ணி ஃபுல்லும் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா நம்மளோட பக்கோடா வந்து சாகியாக ஆகாமல் மொறுமொறுன்னே இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம தண்ணி தேவைன்னா 1 or 2 டேபிள் ஸ்பூன்ஸ் விட்டுக்கலாம். இல்லாட்டி இந்த வெங்காயத்தோட தண்ணியிலேயே நம்ம அந்த பக்கோடாவை போட்டோம்னா நல்ல உள்ள சாஃப்டாக இருக்கும், வெளியில் வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். கையில் லைட்டாக ப்ரெஷர் கொடுங்க. ஸோ இப்போ இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். நான் ஒரு மிக்சிங் பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இதோட 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக ஒரு 2 இல்லை 3 சிட்டிகை வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ கையால் இதை நல்லா இப்படி க்ரீமியாக ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்படி கையில் லேசாக இப்படி பண்ணி விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா அந்த கலரே கொஞ்சம் லைட்டாகி ஃப்ளஃபியான மாதிரி ஆகிடும் இந்த நெய். இப்போ இந்த மாதிரி நல்ல லைட்டாக ஃப்ளஃபி ஆன உடனே இதில் வந்து 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, உடைச்ச கடலை இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி அதை எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தில் ஏற்கனவே உப்பு இருக்குது, ஸோ மாவுக்கு மட்டும் நம்ம உப்பு போட்டுக்கிட்டோம்னா போதும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஆர்க்கு கருவேப்பிலை இலை, 1 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா நம்ம கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். மாவு இப்படி பிடிச்சோம்னா அது அப்படியே இப்படி கட்டியாக நிற்கணும், இப்படி விட்டோம்னா உதிரணும். இந்த பதத்துக்கு இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா முன்னைக்கு நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்கள், உப்பு சேர்த்ததுனால. இப்போ இதை எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். யூஸ்வலாக இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும் இந்த பக்கோடாக்கு. தேவைன்னா மட்டும் நம்ம 1 or 2 டீஸ்பூன்ஸ் இல்லை மேக்ஸிமம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போகிறோம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி எடுத்து நம்ம இப்படி உதுத்து விடுற மாதிரி இருக்கணும். அந்த பதத்தில் பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன், எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பக்கோடா போட ஆரம்பிக்கலாம். இப்படி கொஞ்சமாக எடுத்துட்டு கையால் இப்படி லேசாக இப்படி உதுத்து விடுற மாதிரி விட்டுடுங்க. இப்போ திருப்பி விடலாம். நல்ல கோல்டன் கலர் ஆயிருக்கு, எடுத்துடலாம். பேக்கிங் சோடா எதுவுமே வந்து போடுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அழகாக இந்த மாதிரி எண்ணெயை காய வச்சு
நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச எண்ணெயை போட்டு கூட நீங்க பண்ணலாம். மற்ற எல்லா ஸ்டெப்பும் சேம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்துல ஒரு அங்கத்தினரா சேர்ந்துருங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.